வணக்கம், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான்னும் சொல்லலாம், பராத்தான்னு சொல்லலாங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம சாஃப்டாக நல்ல மெத்துன்னு செம்ம டேஸ்டியான நான் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் தோசைக்கல்லையே ரெடி பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. மிக்சிங் பவுலில் 4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவுல தான் செய்வாங்க. நீங்க வேணும்னா கோதுமை மாவுலயும் செய்யலாம். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியா இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கிராம்ஸ்ல நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நானுக்கு பொதுவா ஈஸ்ட் சேர்த்து தான் செய்வாங்க. நம்ம ஈஸ்ட் எல்லாம் சேர்க்காம செய்யறனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப 1 கப் பால் ஃபுல்லா சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் 1 கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல சாஃப்டான மாவா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு விடவுமே நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு நான் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. அவ்வளவுதான். இப்ப பிசைஞ்ச மாவை அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. இப்ப மாவு ஊறி வரக்குள்ள இந்த பக்கம் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்திருக்கேங்க. நம்ம நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டரை மேல அப்ளை பண்ணும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு. இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்ப நம்ம நான் ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 1/2 மணி நேரம் பக்கமே ரெஸ்ட் விட்டுருந்தேங்க. ஒரு வாட்டி நல்லா கையில இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இழுத்து நல்லா பிசைஞ்சிட்டேன். அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிட்டு இப்ப மாவை டிவைட் பண்ணிக்கலாங்க. நம்ம நார்மலா சப்பாத்திக்கு பிரிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸ்ல பிரிச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மாவை நான் பிரிச்சுட்டேன். பாருங்க, மொத்தமா எனக்கு 8 நான் பக்கமா வந்திருக்குங்க. நம்ம எடுத்த அளவுகளுக்கு 8ல இருந்து 10 நான் பக்கமா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிரிச்ச உருண்டையில ஒரு உருண்டைய மட்டும் வெளியே எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம நார்மலா தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க மைதா மாவோ இல்ல கோதுமை மாவோ தூவி விட்டுட்டு தேய்ச்சிக்கலாம். இல்ல ஆயில் தொட்டு கூட தேய்ச்சிக்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம ஈஸியா இழுக்கிறதுக்கு வரும். நீங்க லைட்டா தேய்க்கும் போதே ஈஸியா தேய்க்க வரும். நல்லா நீளமா நான் இழுத்துக்கிட்டேன். நீங்க ரவுண்டாவும் தேய்ச்சிக்கலாம், நீளமாவும் தேய்ச்சிக்கலாம். நான் பார்க்க நல்லா இருக்குங்கிறனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீளமா தேய்ச்சிருக்கேன். இப்ப இன்னொரு உருண்டையும் இதே போல நம்ம தேய்ச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமா நான் மைதா மாவு தூவி விட்டு தேய்ச்சிக்கிறேங்க. ரொம்ப நீளமாவும் இல்லாம ரொம்ப ரவுண்டாவும் இல்லாம ஒரு மாதிரி ஓவல் ஷேப்க்கு நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். பாருங்க, திக்னஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம லேசா தேய்ப்போம். இந்த நானுக்கு கொஞ்சம் அதை விட திக்னஸ் அதிகமா தேய்ச்சிருக்கணும். இந்த மாதிரி திக்னஸ்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம நானை சுட்டு எடுத்துக்கலாங்க. நார்மலா நானை தந்தூரி அடுப்புல தான் சுட்டு எடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு தோசைக்கல்லையே தான் சுட்டு எடுக்க போறோம். நார்மலா சப்பாத்தி எப்படி சுட்டு எடுக்க போறோமோ அதே போலதான். இப்ப தோசைக்கல் நல்லா ஹீட்டா இருக்கு. இப்ப நம்ம தேய்ச்ச மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சிருங்க. மேல லைட்டா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் போது அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெதுவா திருப்பி போட்டுக்கலாங்க. ஆயில் பட்டர்னு எதுவுமே தடவ வேண்டாம். நம்ம நான் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டர் தடவி விடணும். மெதுவா அமுத்தி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஹை டு மீடியம் ஃபிளேம் மாத்தி வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட நான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மேலெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. உள்ள இருக்கிற மாவும் நல்லா வெந்திருக்கணும். வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப இதே போல இன்னொரு நானையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. நானை சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் போது மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே மெதுவா அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா புஷ்ஷன்னு வருது பாருங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த நானும் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாங்க. வெளியே எடுத்துட்டு உடனேவே நீங்க அந்த பட்டர் தடவி விட்டுட்டீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கும். நான் பட்டர் தடவிட்டேன். பாருங்க, கையில எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. அப்படியே மெத்துன்னு செம்ம சாஃப்டா இருக்குங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம தோசைக்கல்ல தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க.
டேஸ்டி அண்ட் சாஃப்டான நானோட சிக்கன் கறி, எக் கறி, பன்னீர் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான இந்த நானை நீங்களும் இதே போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.